என்னதான் டிப்ஸ் ட்ரை பண்ணாலும் முடி உதிர்வு நிக்கவே மாட்டேனுது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல முடி வளர்ச்சியும் இருக்க மாட்டேனுது. இளநரையும் மறைய மாட்டேனுது. 30 வயதை தொடும்போதே முதுநரையும் எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நிச்சயமா இந்த டிப்ஸ் 100% வந்து கை கொடுக்கும். அந்த அளவுக்கு நான் கான்பிடென்ட்டா சொல்றேன். ஏன்னா பொதுவா சில பேர் முடி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலே வெளிப்புற பூச்சி, அதாவது ஏதாவது ஒரு ஹேர் பேக்கு இல்லைன்னா ஒரு எண்ணெய் அந்த மாதிரி தான் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்றது தப்பு இல்லை. ஆனா கூடவே உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு, அதாவது நம்ம உள்ளுக்கும் சில வகையான உணவுகளை எடுத்துக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு முடி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீர்வடையும். அதே மாதிரி நம்ம என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும், அதை தேடி நம்ம அடிக்கடி போகணுமா அப்படிலாம் கவலையே பட வேண்டாம். இந்த ஒரு ஸ்பூன் பவுடரை மட்டுமே நீங்க தினமுமே ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு பாருங்க. நிச்சயமா சொல்றேன், கம்ப்ளீட்டா உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை நின்னுடும். அதே மாதிரி நீங்க தொடர்ந்து ஒரு 15 நாள் 20 நாள் சாப்பிட்டுட்டு வரும்போது முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். இளநரை பிரச்சனையும் இருக்காது. கண் பார்வையும் நல்லா தெளிவடைய ஆரம்பிக்கும். முதுநரையும் தள்ளி போடும். இதை நீங்க தண்ணியில கலந்து குடிக்கணுமா இல்லைன்னா ஏதாவது கசக்குமா அப்படின்ற ஃபீலே பண்ண வேண்டாம். நீங்க என்ன உணவுகள், உதாரணத்துக்கு நீங்க தோசை சாப்பிட்றீங்கன்னா அந்த தோசை மேல அழகா இந்த பவுடரை தூவி போட்டு சாப்பிடலாம். இல்ல அப்படின்னா மிதமான சூட்ல இருக்கக்கூடிய தண்ணீர்ல நல்லா தாராளமா கலந்து குடிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஒரு வெஜிடபிள் சாலட் சாப்பிட்றீங்க இல்லைன்னா ஒரு ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது மேல லைட்டா தூவிட்டு சாப்பிடலாம். மினிமம் ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை சாப்பிட்டுட்டு வரும்போது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் இல்ல சின்ன பசங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த முடி சம்பந்தமான பிரச்சனைகளே இருக்காது. சரி, இந்த பவுடர் இப்ப நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதுக்கு முதல்ல ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதுல 2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன். அதாவது 2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை இலைகளை நல்லா கழுவிட்டு வீட்டிலே நிழல்ல உலர்த்தி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அந்த கறிவேப்பிலை இலைகள் சூடேறி கொஞ்சம் லைட்டா அப்படியே மொறு மொறுன்னு வரணும். அதுக்காக தான். ரொம்ப வறுத்தீங்க அப்படின்னா அதனுடைய மருத்துவ குணம் போயிடும். அதனால மிதமான சூட்டில் மட்டும் லைட்டா சூடேற மாதிரி வறுத்துக்குங்க. இப்போ வறுபட்டுடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததான் இதே பேன்ல 2 டீஸ்பூன் பிளாக் சீட்ஸ், அதாவது ஆளி விதை. உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும். இதுல அதிகப்படியான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியா சொல்றேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துங்க. அந்த ஆளி விதை, அதாவது அந்த பிளாக் சீட்ஸ் அப்படியே லைட்டா வெடிச்சு வர ஆரம்பிக்கும். இப்ப ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடிடுங்க. அந்த பிளாக் சீட்ஸ் அப்படியே தெறிக்கும். மூடின உடனே ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அந்த வெடிக்கிற சத்தம் எல்லாமே அடங்கட்டும். ஸ்டவ் ஆனால் கண்டிப்பா ஆஃப் பண்ணணும், இல்லைன்னா அது கரிஞ்சு போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாம் வெடிச்சு வந்திருக்கு. இப்ப இதுல 1 டீஸ்பூன் கரிஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்லாம் எதுவும் ஆன் பண்ண வேணாம், அந்த ஹீட்லேயே இது வறுபட்டா போதும். இப்ப இதை நல்லா ஆற விட்டுருங்க. எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குங்க. இப்ப இதை நல்லா நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்ப இந்த அரைச்சு எடுத்த இந்த பவுடரை ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் தேவைப்படுதோ எடுத்து பயன்படுத்திக்கலாம். வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு பயன்படுத்தலாம். இது முதல்ல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்கலாம். தினமுமே அட்லீஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு காலையில இப்போ நீங்கள் தோசை சாப்பிட்றீங்கன்னா தோசை மேலே அழகாக தூவிட்டு சாப்பிட்லாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இது நான் ஃப்ரூட்ஸோடு சேர்த்து சாப்பிடுவேன்றதுனால நான் இதில் உப்பு சேர்க்கல. இல்லைனா உதாரணத்துக்கு வாழைப்பழம், ஆப்பிள் அந்த மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் சாலட் மாதிரி செய்து சாப்பிட்றீங்கன்னா அதில் கொஞ்சமாக தூவி சாப்பிட்லாம். இல்லைனா கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெஷ் வெஜிடபிள் சாலட் சாப்பிட்றீங்கன்னா அது மேலேயும் லைட்டாக தூவிட்டு சாப்பிட்லாம். இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும், டென்ஷனை குறைக்கும், மண்டையில நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், முடி உதிர்வு கம்ப்ளீட்டா நின்னுடும். அந்த கருவேப்பிலை, அந்த பிளாக்ஸின்னு சொல்லக்கூடிய அந்த ஆளி விதையில அதிகப்படியான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. இது முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும், முடியை நல்லா கருங்கருன்னு வளர்றதுக்கு உதவியா இருக்கும். முக்கியமா இளநரையை அப்படியே தடுத்துடும். அந்த வெள்ளை முடி எல்லாமே கருமை நிறமாக மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு இப்பதான் முதுநரை ஆரம்பிக்குது அப்படின்னா இது நீங்க சாப்பிடும்போது அந்த முதுநரை அப்படியே தள்ளி போட ஆரம்பிக்கும். அந்த வெள்ளை முடி கருமையாக மாறும். அவ்வளவு ஒரு அருமையான பவுடர் இது. யார் வேணாலும் எப்ப வேணாலும் சாப்பிடலாம். நைட்ல கூட இதை நீங்க சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம். இல்லனா ஒரு டீஸ்பூன் தேனோட கூட கலந்து சாப்பிடலாம். அவ்வளவு டேஸ்டாவும் இருக்கும், ரொம்பவும் நல்லது. எல்லா விட்டமின் சத்துக்களும் இதுல இருக்கு. முக்கியமா கண் பார்வையும் நல்ல தெளிவு பெற ஆரம்பிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.